தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே திருநெல்வேலியில் ரேபிடோ ஓட்டினா எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், பார்ட் டைமாக ஒரு 3 மணி நேரம் ஓட்டினா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரு மேக்ஸிமம் ஓட்டி நமக்கு லக்குக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ எனக்கு கிடச்ச மாதிரி ஒரு 200 ரூபாய்க்கு மேலே போகும். இல்லை அப்படின்னா ஒரு 200 ரூபாய் கீழே தான் வரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டினாலே. என்னோட ஃபைனல் வேர்ட்ஸ் லைக் ரேபிடோ ஓட்டலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி நான் சொல்லணும்னா திருநெல்வேலியில் பொறுத்தவரை வேஸ்ட். எலக்ட்ரிக் வண்டியில் ஓட்டினா உங்களுக்கு ஒரு 150 ரூபா இல்லை 180 ரூபா ப்ராஃபிட் பண்ணால் அந்த அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தான். ஓகே, இல்லை நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூவில் வந்து அந்த பெட்ரோல் செலவு எல்லாம் போய் மீதி ப்ராஃபிட்டாக உங்களுக்கு 50 ரூபாவோ 60 ரூபாவோ 80 ரூபா தான் கிடைக்கும். இதை வச்சு நம்ம 3 மணி நேரம் ஓட்டி நமக்கு இவ்வளோங்கிறது வந்து ஒரு வேஸ்ட். அதனால நீங்க இது வந்து நீங்க பெட்ரோல் வண்டி இருக்கவங்க தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம். இல்லை எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கோம் நீங்க தாராளமா ரேபிடோ திருநெல்வேலியில் வரும். அதே மாதிரி ரேபிடோல வந்து ஜாயிண்டிங் போனஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேயா, எனக்கு வந்து இது சொன்னானுங்க. நான் வந்து எப்படின்னா இந்த ரேபிடோ ஆப் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு வந்து ரெஃபர் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம போடவே இல்லை. அதை போட்டால் நம்ம 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 500 ரூபா கிடைக்கும். ஓகேயா, நான் 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 500 ரூபா கிடைக்கல. ஏன்னா நான் அந்த ரெஃபர் கோடு யூஸ் பண்ணலை. சரியா, அதனால நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லை இந்த வீடியோலையும் ஏதாவது ஒரு ரெஃபர் கோடு காட்டுவேன். இதை போட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டிங் போனஸாக ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு பார்த்து முடிக்கும் போது இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். திருநெல்வேலியில் வேறு ஏதாவது நான் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் வந்து இதை ஓட்டி போடுங்க திருநெல்வேலியில் அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் அதை போடுறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேயா.